சரி, அப்படி கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 50:23. போதும். அங்க ஸ்தோத்திர பலியிடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துறோம்? என்னை, கர்த்தரை இல்லையா? அதான் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்றது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாயினால சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்கிறது ஒரு பலி இல்லையா? அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? ஆட்டையும் எல்லாத்தையும் பலி கொடுத்தாங்க. நாம் என்ன செய்யறோம்? ஸ்தோத்திர பலி இல்லையா? எவ்வளவு செலுத்தலாம்? ஆடுன்னு ஒரு ஆடு தான் போகும். ஆனா ஸ்தோத்திரங்கிறது சொல்லிட்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம் 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 அப்படிங்கிற ஒவ்வொரு பலி என்னது அவருக்கு போயிட்டே இருக்கு. சொல்ல 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 யாரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம்? ஆமா, ஆண்டவரை நாம் என்ன செய்யறோம்? மகிமைப்படுத்தி கொண்டிருக்கோம். அதான் அங்க சொல்றான், என்னது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை என்ன மகிமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம சொல்லுகிறத நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வாலிப நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? உமக்கு ஸ்தோத்திரம் என்ன, அதோட சேர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மளை நினைச்சோம், கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த அர்த்தம். சரியா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை, கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். சரியா? சரி, இதில் அநேகர் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாங்க இல்லையா? அதில் ஒரு சில காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுப்போம். ஆதியாகமம் 24:27 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். போதும். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அங்கே யார் சொல்றா? ஆபிரகாமின் உண்மையான ஒரு வேலைக்காரன். அவனுடைய யாருன்னா எலியேசர்ன்னு சொல்லப்படுது. என்ன? எலியேசர். இவன் எதுக்கு இங்க போறான்? எந்த நேரத்துல ஸ்தோத்திரம் செலுத்துறான்னா, ஆபிரகாமுக்கு வயது சென்றவன் ஆயிட்டான். 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் வயது ஆயிட்டு அவனுக்கு சில பயம் வருது. என்னை எப்படியாவது என் பையனுக்கு நீ, ஏன்னா அவன் பிறந்ததே எப்போ? 100 வயசுல பிறந்தான். ஆபிரகாம் எத்தனை வயசு வரை உயிரோடு இருந்தான்? 127 நினைக்கிறேன். சாரால் 127. சரி, அப்போ வயதாயிடுச்சு. உடனே அவன் சொல்றான், நீ அவன் வீட்டில் உண்மையுள்ள, அதுல இருக்கு 2ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்கள் வயது மூத்தவனும், ஏன்னா இவனை தான் என்ன செஞ்சான்? சுதந்திரவாளி இருக்குன்னு சொன்னான். போன வாரம் நம்ம பார்த்தோம். தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியமா இருக்கிற தன் ஊழியக்காரனை நோக்கி ஒரு ஆணை வாங்குறான், சத்தியம் வாங்குறான். நீ என்ன செய், என்னுடைய தேசத்துல நான் இருந்தா பார்த்தீங்களா, அந்த தேசத்துல போய் சொந்தக்காரலாம் இருக்கான், அங்க போய் ஈசாக்கு பெண் கொள்ளணும், இந்த தேசத்துல கானான் தேசத்துல பெண் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அவன்கிட்ட சத்தியம் வாங்குவான். உடனே அவன் சொல்லுவான், ஊழியக்காரன் சொல்லுவான், திடீர்னு அந்த பெண் இங்க வரலைன்னா என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்? நீ அழைச்சிப்பார், கண்டிப்பா நினைச்சவா வருவா. அப்படி வரலன்னா இந்த சத்தியத்துக்கு நீங்களாக்கி இருப்ப, ஆனா இந்த தேசத்துல மட்டும் நீ பெண்ணு கொள்ளக்கூடாது அவன் சொல்லிடுவான். அப்படி இல்லைன்னா இந்த தேசத்தை பெண் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த தேசத்துல மட்டும் நீ நினைச்சக்கூடாது, பெண் எடுக்கவே கூடாது, என் இனத்தாரில் தான் நீ என்ன செய்யணும்? பெண் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? ஆபிரகாம் அவன் சொல்லுவான். அதேபடி இவன் போவான். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பி போவான். இன்னும் உச்சிதமான எல்லாம் கொண்டு போவான், நல்ல விலை கொண்ட பொருட்கள்லாம் கொண்டு போய் அவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு போன உடனே, அவன் தேசத்துக்கு போன உடனே அங்கே யார் வரா? பெத்துவேலின் மகள் யாரு? ரெபெக்காள் வரா. ரெபெக்காள் வரும்போது என்ன செய்யற? தண்ணி குடத்தோட அவ ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண், அதெல்லாம் வாசிக்கிறோம். அவ தண்ணி எடுக்க வர. இவன் மனசுல நினைக்கான், ஆண்டவரே நீர் என் எஜமானுடைய மகனுக்கு என்ன செய்யணும்? அவன் நினைக்கிறான், இப்போ நான் தண்ணி கேட்பேன், எந்த பொண்ணு வருதோ தண்ணி கேட்பேன், எனக்கு தண்ணி குடிக்க கொடுத்து, அது மாத்திரம் இல்லை என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்குறா அவ தான் யாரு? என் எஜமானுக்கு நீர் வைத்திருக்கிற மனவாட்டி அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைப்பான். அதே மாதிரி ரெபெக்காள் வருவா. ரெபெக்காள் உள்ளே இறங்கி தண்ணி கொண்டு வரும், ஓடி போய் தண்ணி கேட்பான். அவளுக்கு தண்ணி அவனுக்கு கொடுத்து, உம்முடைய ஒட்டங்களுக்கும் நான் நினைச்சுவேன் தண்ணி வைப்பேன்னு சொல்லி தொட்டியில் தண்ணி ஊற்றிட்டு மறுபடி போய் 10 ஒட்டகம் சும்மாவா? ஒட்டகம் எப்படி தண்ணி குடிக்கும்? அவன் எவ்வளோ நாள் பிரயாணம் பண்ணி வந்தான் இல்லையா? அவன் அப்போ அவனுக்கு உடனே காரியம் வச்சுட்டு இல்லையா? அந்த ஊருக்கு வர்றதே பெரிய பாடு. வந்த பிறகு தேடணும். இப்போ ஒரு அட்ரஸுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு வந்துட்டோம், வந்ததே ஒரு பெருமூச்சாக இருக்கும். வந்துட்டு இப்போ அட்ரஸ் தேடணுமா, எங்கெல்லாம் போய் தேடணும், ஒவ்வொரு பக்கமாக போய் தேடுறதே எவ்வளோ பெரிய பாடு. ஆனால் வந்த உடனே ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அதுதான் அவங்க வாசிக்கிறோம் அந்த 27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கே என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். அப்போ சொல்கிறான், என்ன வாக்கிய பண்ணிடு, என் பிரயாணத்தை நீங்கள் வாக்கிய பண்ணிடு. அதனால என்னோட ஆண்டவருடைய என் எஜமானுடைய ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நடத்தி வந்தவைகளுக்காக என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அதே போல் நாமளும் ஆண்டவர் நடத்தி வந்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவன் நினைச்சிடான் சொல்கிறான். அதே போல் நாமும் நினைச்சேனும் இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரனை போல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய அம்மா அப்பா உண்மை பின்பற்றி வந்தாங்க, நீர் என்னை இந்த நேரத்தில் இவ்வளவு நடத்தி கொண்டு வந்து என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா அப்பா மூலமாக நான் என்னது உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கேன், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எளிய சிறப்பாக நம்ம நினைச்சோம், அந்த ஊழியக்காரனை போல நம்ம சொல்லணும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நடத்தி வந்தவைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அது மூலம் கர்த்தர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். சரியா? அப்போ இரண்டாவது யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம், யாத்திராகம் எடுங்க 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 18:10. உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார் சொல்றா? எத்திரோ சொல்றான். எத்திரோ யாரு? மோசையோட மாமனார். மோசே அங்கே போன பிறகு குழந்தைலாம் பிறந்து அவன் சொல்கிறான், பார்வோனின் கைக்கு என்ன தப்பி வைத்தீர் அப்படின்னு சொல்லி ஒரு 2வது பையனுக்கு பேர் வைக்கான், ஒவ்வொரு பையனுக்கு பேர் வைக்கான். என்ன பேர் வச்ச பிறகு என்ன செய்யறான்? மனைவியும் பிள்ளை எங்கே அனுப்பிடுறான்? மாமனார் வீட்டுக்கு அனுப்பிடுறான். ஏன்னா இவங்க இங்கே போடுறதே பெரிய பேராக இருக்குது. இதில் மனைவி பிள்ளைகள்லாம் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் இல்லையா? மனைவி கேட்பா, என்ன பிள்ளைகள்லாம் பசிக்குது, சோறு இல்லையா அப்படின்னு கேட்பா. இவனுக்கு கூட கொஞ்சம் கோவம் வரும். அதனால் என்ன செஞ்சுட்டான்? இவங்க எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு போங்க, நான் இங்கே போராடுறேன்னு சொல்லி போராடுறான் இல்லையா? அதுதான் சம்பவங்களை வாசிக்கிறோம், 1லேருந்து இந்த 10ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். அப்போது இந்த எத்திரன் என்ன செய்கிறான்? இவங்க பிரயாணப்பட்டு போகிறத அவன் கேள்விப்பட்டு அவன் யார்? தன் யார்? மோசையின் மனைவி 2 குமாரரையும் அழைத்து கொண்டு என்ன செய்கிறான்? அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறான்? வாரான். இது மோசைக்கு அறிவிக்கப்படுறேன்னு மோசை எதிர்கொண்டு ஓடி என்ன செய்கிறான்? தன்னுடைய மாமனாருக்கு முத்தம் கொடுத்து என்ன செய்கிறான்? இந்த காரியத்தில் சொல்கிறான், நாங்கள் இப்படிலாம் வந்தோம், ஆண்டர் இந்த நைட்டு புறப்பட சொன்னார், பஸ்காவை அடிக்க சொன்னார், அடித்தோம், வாதைகள் வந்தது, இதன் மூலம் ஆண்டர் எங்களை அனுப்பினார், எங்களை என்ன செய்கிறான்? எல்லாம் அவன் இந்த இங்கே வர்ற வரைக்கும் என்ன செய்கிறான்? சொல்கிறான். என்ன எதை கிடந்தாச்சு? 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலை கிடந்தாச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம்! இதெல்லாம் சொன்ன உடனே அவன் எத்திர சொல்கிறான். அந்த 2 வசனத்தில் இருக்கு, 9-10. கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளை குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்து ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் சொல்றான், நீ செய்த எப்படி ஆண்டவங்களை விடுவித்திருக்காரு, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவன் ஸ்தோத்திரத்தை சொல்லி என்ன செய்யறான்? கர்த்தரை மகிமைப்படுத்துறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை விடுவித்ததுக்காக என்ன செய்யணும்? நம்ம ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சில பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்து எங்கள் குடும்பத்தை விடுவித்து உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விடுதலைக்கும் நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும் இல்லையா? நாம் என்ன செஞ்சிருக்க கிடையாது, நல்ல அனுபவிச்ச பிறகு என்ன செஞ்சிருக்கூடாது, நான் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேரக்கூடாது. ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பேரக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமாம், ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். சரியா? நம்ம இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லி சொல்லும் போது ஆண்டரை நம்ம நினைச்சிடும் மகிமாவா விடுதலை பண்ணதற்காக நாம் என்ன செய்யணும்? அவருக்கு இயேசுவுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை என்ன செய்யணும்? செலுத்தணும். சரி, 3வது யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். முதல்ல நடத்தி வந்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். அடுத்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அடுத்து யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். சரி, இங்கே நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? 1ஆம் அதிகாரம் சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதில் அவன் சொல்கிறான்? என்னது? முதல்ல என்ன போகுது? அவனுடைய சொத்துக்கள் போகுது. 2வது ஒட்டகம் போகுது, கழுத போகுது, ஆடு மாடு போகுது, கடைசியில் பிள்ளைகள் போகுது. அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் தப்பிச்சு வந்து சொல்கிறான். சொல்லும் போது எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். என்ன ஆண்டவரே இப்படி ஒன்று எடுத்தால் பரவாயில்ல, எல்லாமா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் சில ஆண்டவரை சோதனை சொல்ல மாட்டோம், ஏசிருப்போம் இல்லையா? என்ன இப்படி ஒன்று எடுத்தால் கூட பரவாயில்ல, இப்படி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்ததெல்லாம் நீங்கள் எடுத்துட்டேன்னு சொல்லி நம்ம ஏசிருப்போம். ஆனால் யோபு என்ன செய்றான்? எல்லாவற்றும் இருக்கும் ஸ்தோத்திரம். அப்போ இழப்புகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். சரியா? அப்போ இழப்பு சொல்லணும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இதெல்லாம் என்னை இழக்க பண்ணிடு உமக்கு ஸ்தோத்திரம்
ஆனால் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா? சும்மா இல்லை, சாத்தான் வாரம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்காரு. என்ன இயேசு தான் நினைச்சிறாரு, ஆண்டவர் தான் நினைச்சிறாரு, ஒப்பு கொடுக்காரு. அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, நான் நிர்வாணி தான் வந்தேன், ஒன்றுமே இல்லை பிறக்கும் போது, அதனால ஒன்றுமே இல்லைனாலும் எனக்கு என்னது பரவாயில்ல, கர்த்தர் அவர் கொடுத்தாரு, அவர் கொடுத்ததை எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இழந்ததுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஏசக்கூடாது ஆண்டவரை, நான் இதெல்லாம் இழந்துட்டேன் நிற்கக்கூடாது. அவர் சமூகத்துக்கு ஆண்டவரை எந்த நோக்கத்திற்காக நீங்கள் செஞ்சீங்கன்னு தெரியாது, இருந்தாலும் உமக்கு என்னது ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு அந்த ஸ்தோத்திரம் தான் இருக்குதுங்களா, அதுதான் ஒரு பெரிய ஸ்தோத்திரம். இழப்புகள் மத்தியில் நம்ம சொல்லுகிற ஸ்தோத்திரம் தான் மிக உயர்ந்த ஒரு பலி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அப்போ தான் இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். யோபு என்ன செஞ்சான்? பெற்று அவன் கொண்டான். நம்ம இவ்வளோ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். சீமானாக இருந்தால் ஆண்டவர் முந்தின சீரை பார்க்கலும், ஆமாம் இந்த சீர் எப்படி இருந்தது? ரெட்டத்தனியாக அவன் எல்லா பாடுகளை சகிச்சு முடித்த பிறகு ஆண்டவர் கொடுத்த சீர் ஆசீர்வாதமாக என்ன செஞ்சது அவனுக்கு இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம்? நாம் பார்க்குறோம். அப்போ இழப்புகளுக்கு ஸ்தோத்திரம். நம்ம இதெல்லாம் இழந்தோம், நான் ஃபெயில் ஆகிட்டேனே, நான் படித்தேன், முயற்சி பண்ணி நான் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன், பரவாயில்லப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அடுத்த எக்ஸாம் நல்லா எழுத எனக்கு உதவி செய்யுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். வேலை எனக்கு போச்சா, சரி இதோட நல்ல வேலை தரப்போறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பொருளை இழந்துட்டானா, சரி பரவாயில்ல, இதோட நல்ல எனக்கு ஒன்று தரப்போறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லும் போது, இழப்புகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? அதை இரட்டிப்பாய் நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்மளுடைய கரத்தில் அவர் நம்மளுக்கு கொடுப்பார். சரியா? இப்போ 4வது சங்கீதம் 68வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 68:19. அங்கே பார்த்தீங்களா, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என்னாலும் எப்போதும். அவன் சொல்கிறான், நம்மேல் பாரம் சுமத்தின என்ன? சில பாரங்கள் நம்மளுக்கு கொடுத்த, நம்மளால் முடியாத பாரம் சுமக்க முடியுமா? மூட அந்த பாரம். இப்போ ஒருத்தன் அரிசி மூடை நம்ம மேலே ஏற்றி விடுறான், ஆண்டவரை இவர் என் மேலே அரிசி மூடையை ஏற்றி விட்டார், அதனால உமக்கு ஸ்தோத்திரம். என்ன சிரிக்கக்கூடாது, என்ன அதான் பாரம்னா என்னது? தாங்க முடியாதது பாரம்னா. இப்போ நம்மளால் முடியாது, நம்ம தூக்குறோம், தூக்குறோம், அதுதான் என்னது? பாரம். அதான் சொல்கிறேன், நம்மேல் பாரம் சுமத்தின நம்ம ரட்சிக்கிற தேவன். அவர் பாரத்தை கொடுத்தாலும், சில கஷ்டங்களை கொடுத்தாலும், நஷ்டங்களை கொடுத்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா அவர் தான் நம்மளை ரட்சிக்க போகிறார், நம்மளை விடுதலையாக்க போகிறார், அந்த பாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க போகிறார். அவர் பாரம் சுமத்தினாலும், கஷ்டம் கொடுத்தாலும், நஷ்டம் வந்தாலும் என்னது? அவர் தான் நம்மளுக்கு தேவன், நம்ம ரட்சித்த தேவன். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் சொல்லணும். அதனால என்னாலும் ஆண்டவருக்கு, அதாவது என்னாலும்னா நல்லா இருக்கும் போதும், கஷ்டப்படும் போதும், நன்மை வரும்போதும், தீமை வரும். அதான் என்னாலும். எல்லா நாளும் நன்மை வந்துட்டே இருக்குமா நம்மளுக்கு? இல்லை. இன்னைக்கு நம்ம போகிறோம் காலேஜுக்கோ இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகும்போது, எப்பா இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருந்தது, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ப்ரீடு கொஞ்சம் நல்லா இருக்குது, தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நேரத்தெல்லாம் அட்டின்னு அடித்தான், இன்னைக்கு அன்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன எல்லா நாளும் நம்ம அடி வாங்கிட்டே இருப்போம்? இல்லை. ஒரு நாள் நல்லா இருப்போம், ஒரு நாள் நல்லா சொல்லுவார், 3 நாள் எக்ஸாம் வச்சு அடின்னு அடிப்பாங்க. என்ன அப்போ எல்லா நாளும் நம்மளுக்கு நன்மை வர போகிறது என்னது? கிடையாது. அப்போ தீமையும் வரும். அந்நேரம் ஆண்டு சொல்லணும் என்னாலும். அதான் பாரம் சுமத்தினாலும் அவர் தான் நம்மளை ரசிக்க போகிறாரு, அவருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டம் வரும்போது நான் ரூத் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அச்சு போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுதுன்னு சொல்லி அங்கே நகோமியை பார்த்து அங்குள்ள ஸ்திரீகள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பெத்லகேம் அங்குள்ள ஸ்திரீகள் ரூத் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்குது. அங்கே ஏன்னா ரூத்து காரியங்கள் நம்மளுக்கு தெரியும், நகோமி காரியங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இங்கேருந்து எங்கே போவா? மோபேக்கு போவா. போகும்போது நல்லா போவா, புருஷன் 2 பிள்ளைகள் குடும்பத்தோடு அழகாக போவா. ஆனால் ஆண்டவர் அங்கே எல்லாத்தையும் எடுத்து விட்டார். மனைவி கணவன் போயிட்டாப்புல, 2 மகன்களும் போயாச்சு. அப்போ அங்கேருந்து கஷ்டத்தோடு வரும்போது ஆண்டவரை தேடி வரும்போது ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கார் இல்லையா? ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்த அவளுக்கு ஒரு ரூத்தை கொடுத்து, அந்த ரூத்து போவாஸ் வயலுக்கு போய் என்னது சாப்பாடு ஆகாரம்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு கடைசியில் பார்த்தா அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானுக்கு அந்த ரூத்து என்னது மனைவியாரனால அவ கூட இருந்த நகோமி என்னது ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, என்னது உனக்கு வாரிசே கிடையாது அப்படிலாம் நினைச்ச நேரத்தில் அவளுக்கு என்னது ரூத் மூலமாக ஒரு வம்சம், ஒரு வாரிசு உண்டாக. அதான் அங்கே பெண்கள் வாழ்த்துறாங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அச்சு போகாத படிக்கு இன்று உனக்கு தயவு செய்த உன்னுடைய கர்த்தர், நீ தேடி வந்த உன்னுடைய கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம் இல்லையா. அப்போ கஷ்டப்படுவோம், நஷ்டப்படுவோம், ஆனால் அங்கே வாசிக்கிறோம் இல்லையா, ரட்சிக்கிற தேவனே அவர். அப்போ அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல நாம் என்ன செய்வோம், கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளே அந்த இடத்துல அந்த கஷ்டத்திலே நம்ம அச்சு போகாத படிக்கு ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்துவதற்கு அவர் ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா ஸ்தோத்திரத்தினால அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை நினைச்சவர், திரும்ப நம்மளை நினைச்சவர் துளிர்க்க பண்ணுவார். அதுதான் நம்ம ரட்சிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். சில நேரங்களில் விழுந்து போயிடுவோம், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனாலும் மறுபடியும் நம்ம அவர் இடத்துல வரும்போது, யார் நகோமியை போல நம்ம திரும்ப ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், துளிர்க்க பண்ணுவார். மீண்டும் அவளை ரட்சித்து நம்மளை என்ன செய்வார், நம்மளை நடத்தும். நம்ம அப்படி இருந்துடக்கூடாது, ஆண்டவர் அவ்வளோதான் நான் போயிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், இனி அவர்கிட்ட வர்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இருந்துடாதவாறு, ஆண்டவரே நான் மீண்டும் இடத்துல வர்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நகோமியை போல மீண்டும் அவள் பெத்தலுக்கு வந்த உடனே ஆண்டவர் ஆசீர்வாதம் மாற்றினது போல, ஆண்டவரே நான் அப்படி விழுந்துட்டேன், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை மீண்டும் ரட்சித்து நம்மளை துளிர் உள்ள வாழ்க்கையாக இல்லையா. அவளுக்கு ஒரு வம்சம் வந்தது, அதில் யார் வாரா, இயேசு கிறிஸ்து வாரா. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா நகோமியை குறித்து, இல்லை நகோமியை காணாமல் இருப்பா இல்லையா. அப்போ ரூத் மூலமாக நகோமிக்கு என்னது ஒரு வம்சத்தை ஆண்டவர் நினைச்சார் கொடுக்கறதே நம்ம இந்த வேதத்தில் நினைச்சிடும் வாசிக்கிறோம். அப்போ மீண்டும் ஆண்டவரை நம்ம கிட்ட நம்ம ஆண்டுகிட்ட தேடி வரும்போது ஆண்டவர் நம்ம மீண்டும் துளிர்க்க பண்ணுவோம். அதான் ரட்சிக்கிற தேவனுக்கு ஆண்டவரை நீ ரட்சித்தே உமக்கு சோத்திரம் இல்லையா. இளையகுமாரன் மீண்டும் வந்தால் தகப்பன் அவனை என்ன செஞ்சார், வெறுத்து ஒதுக்குனாரா, இல்லை மீண்டும் என்ன செஞ்சா ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ மீண்டும் அவன்கிட்ட வரும்போது ஆண்டவளை மீண்டும் ரட்சித்து நம்மளை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ரட்சித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். சரியா. சரி, ஐந்தாவது ஒரு காரியத்தை வந்து கடைசி வாசித்து படிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரமாக யோவான் 6:11. போதும். அடுத்து இயேசு ஸ்தோத்திரம் சொல்றார் இல்லையா. இயேசு நம்மளுக்கு முன்மாதிரி இல்லையா. எப்பொழுதுமே நம்மளுக்கு யார் முன்மாதிரி, இயேசு தான் ரோல் மாடல் இல்லையா. அவரை போல தான் நம்ம நினைச்சோன்னா வாழணும். மனுஷனை பார்த்து வாழ்ந்தோம்னா திடீர்னு அவங்களே இடன பிறகு இவங்களே இடறிட்டாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் இயேசுவை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், வாழணும். மனுஷர்கள் வந்து அவர்கள் மாம்சமான மனிதர்கள் தானே, எப்போனாலும் என்ன செய்வாங்க, மாறி போவாங்க. ஆனால் இயேசு அவர் தான் நமக்கு ரோல் மாடல். ஏன்னா அவர் இன்றைக்கும் மாறாத தேவனா என்னது இருக்கிறார் இல்லையா. அவர் வாழ்ந்த அந்த இதை நம்ம என்ன செய்யணும், ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு வாழணும். இயேசுவை என்ன செய்யறார், சோதனை சொல்கிறார். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து என்னது வானத்தை அண்ணாந்து பார்த்து, அந்த நம்ம வாசிக்கிறமா இருக்கு மத்தியில் வாசிக்கிறோம், வானத்தை அண்ணாந்து பார்த்து என்னது ஸ்தோத்திரம் பண்ணி சேஸ்திர இடத்துல என்ன செஞ்சார், கொடுத்தார். அப்போ இயேசு அந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ண அந்த அப்பம் என்ன செய்யுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் சொன்னோம், வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் சொன்ன ஆசீர்வதிக்கப்படுது இல்லையா. அப்போ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும் சரியா. அப்போதான் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுக்கு ஆசீர்வாதம் நம்ம தருகிறத, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்ன கொடுத்துருக்கீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆண்டவர் அதே நம்மளுக்கு என்ன செய்வார், ஆசீர்வதித்து என்ன செய்வார், நம்மளுக்கு அங்கே கொடுப்பார். அங்கே சிறுவன் வச்சிருக்கான் இல்லையா, யார்ட்டா அப்பா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சிறுவன் 5 அப்பம் 2 மீன் படிக்கும், 5 அப்பம் 2 மீன்கள் அப்படின்னு பாட்டு படிக்கிறோம் இல்லையா. பாட்டு படிக்கிறதோட பேருது. ஆனால் அதை நம்பணும், அந்த வார்த்தையை என்ன செய்யணும், நம்பணும். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் ஆண்டு கொடுத்தோன்னா ஆண்டு அதை வச்சு ஸ்தோத்திரம் செலுத்த உடனே அதை என்ன செஞ்சது, 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்போது நம்ம ஆண்டு தருகிற கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதிகமாக கொஞ்சமோ அதை ஆண்டவரே அவரிடத்துல கொடுத்த, ஆண்டவரே நீ என்னை கொடுத்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அதை என்ன செய்வார், ஆசீர்வதித்து நம்மளுக்கு என்ன செய்வார், தருவார். போன பிரசங்கம் பார்த்தோம் இல்லையா, பிரசங்கத்தில் பார்த்தோம், ஈசாக்கு என்ன செஞ்சா, ஆபிரகாம் ஈசாக்கை தேவனிடத்துல கொடுத்து ஆண்டவர் அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுத்து அவனோட சந்ததியை பெருக்க பண்ணார். அவன் ஒரு ஆள் தான், ஒரு மனைவி இல்லையா, ரெபெக்காள் இல்லையா. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாய் சொல்லப்படுகிறது. ஈசாக்கு, யோசேப்பு, இவன் ஏன்னா ஒரே ஒரு மனைவி தான். ஆபிரகாம் கூட சாராள், அதுக்கப்புறம் இஸ்மவேலை பெற்ற ஆகார், அதுக்கப்புறம் அவனுக்கு 2 மனைவிகள் வந்தாங்க. யார் இறந்த பிறகு, சாரா இறந்த பிறகு 2 மனைவிகளும் வாசிக்கிறோம். அது வந்து ஒரு இடத்துல குறிக்கப்பட்டனால நம்ம ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஆகரமான நீதிமான மாற்றினார். ஆனால் அதை விட பெஸ்ட் யாருன்னா ஈசாக்கு, ஒரே மனைவி இல்லையா, ஒரே மனைவியுடைய ஈசாக்கு. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை வந்து ஈசாக்கு கையில் கொடுத்த உடனே, ஆபிரகாம் வந்து ஆண்டவர் கையில் ஈசாக்கு கொடுத்த உடனே ஆண்டவர் ஈசாக்கு ஆசீர்வதித்து செஞ்சார், கொடுத்தா. ஒரு நல்ல மகனாக என்ன செஞ்சா, நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், தகப்பனை கனப்படுத்தின ஈசாக்குன்னு சொல்லி ஏற்கனவே உங்க இடத்துல பேசிக்கும் முதல்ல. அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம எது கொடுக்குறோமோ ஆண்டவர் அதை நம்மளுக்கு ஆசீர்வதித்து நிச்சயமா தரும். எத்தனாலும் ஆண்டவரே இந்த படிப்பு உங்க இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு இதை ஆசீர்வதித்து தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டாலும் ஞானத்தை கொடுத்து நான் படிப்பதற்கு உதவி செய்வார் இல்லையா. வருமானம்
வேலை செய்கிற காசு. ஆண்டவரே இந்த வருமானத்தை ஆசீர்வதி, எதுக்குன்னு உங்களுக்குன்னு கொடுக்குறேன் அப்போ நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் அதே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவோம். அப்போ இயேசுவே என்ன செஞ்சிட்டாரு, அப்பத்தை வானத்தை அண்ணாந்த பார்த்து பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருகுச்சு. அப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ணும்போது நாம் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். சரியா? அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்தில் அதான் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான். அநேக ஸ்தோத்திரங்களால கிருபை பெருகுது. என்ன ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு இல்ல, ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் செய்யணுமா? அதான் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம், சும்மா செய்யக்கூடாது. ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களே நம்ம செலுத்த அந்த விண்ணப்பங்கள் நினைச்சு அவருக்கு மகிமைப்படுத்தி அவர் இடத்துல போய் அது நம்மளுக்கு பதிலாக என்ன செய்யும், திருப்ப நம்மளுக்கு வரும். அப்போ ஒவ்வொரு காரியம் ஸ்தோத்திரம் சொல்லணும். விடுவித்ததுக்காக, நடத்தி வந்தவர்களுக்காக, இழந்து போனதுக்காக, இல்லையா, ரட்சித்ததற்காக. அப்போ நான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து தந்தவைகளுக்காக, எது கொஞ்சமோ பொருளோ பணமோ எதுவோ கொஞ்சம் ஸ்தோத்திரம் அவரிடத்துல கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயவார், நம்மளுக்கு தருவார். சரியா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியத்திலும் உமக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இழந்து போன நேரத்தில், கஷ்டமான நேரத்திலையும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்தவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல அப்பா நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி பழகுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு காரியத்தை ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திர பலியில் கர்த்தாவே நீங்கள் கேட்டு அதன்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திர பலியினால் உம்மை மகிமைப்படுத்த அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் இந்த வாழ்க்கையில் அப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஒவ்வொரு நாளும் செலுத்த அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஸ்தோத்திர பலியினால அதற்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வராத பிள்ளைகளை அடுத்த வர அழைத்து கொண்டு வாங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தகப்பனே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரத்தினால உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அநேக ஸ்தோத்திரங்கள கிருபை பெருகுது. நாங்கள் ஜெபத்தில் உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த ஸ்தோத்திரத்தினால நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக, உதவி செய்வீராக. அதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எளிமை நின்று சங்கீதம் 103 சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாரும் அறிக்கை செய்து நாம் முடிப்போம். சங்கீதம் 103 சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கையினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.